ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேகுரு அகாடமி. இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, தமிழ்ல இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு 2வது பருவத்துல உள்ள 2வது யூனிட். இந்த யூனிட்ல இருந்து டோட்டலா ஒரு 25 வினாக்கள் பார்க்க போறோம். ஸோ இந்த 2வது பருவத்துல இருக்கக்கூடிய இந்த 2வது யூனிட்டை நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எப்படி படிக்கணும், லெசன்ஸ் எல்லாத்தையும் எப்படி படிக்கணும், இலக்கணத்தை எப்படி படிக்கணும், மொழித்திறன் பயிற்சிக்கான ஆன்சர்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அதுல இருந்து என்ன பண்ண போறோம்னா, அதை பேஸ் பண்ணி ஒரு 25 வினாக்கள் நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த 25 வினாக்களும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு எப்படி கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதலும் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த வீடியோ பதிவை முழுமையா பாருங்க. ஓகேவா? டெஸ்ட்டை ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. ஸோ டெஸ்ட்டோட முடிவில் 25 வினாக்களுக்கு நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் ஆன்சர் ரைட்டா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட மார்க்ஸை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ உங்களோட மார்க்ஸ் நான் பார்ப்பேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லைவ் டெஸ்ட்டை நீங்க ஃபுல்லா அட்டன் பண்றது மூலமா எந்த அளவுக்கு படிச்ச விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தேர்வுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம டெஸ்ட்டுக்குள்ள போயிடலாம். கையில ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. ஸோ டெஸ்ட்டுக்கான அந்த கொஷின் நம்பர் போட்டுட்டு ஏபிசிடி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நீங்க டெஸ்ட்டை லைவா அட்டன் பண்றீங்க அப்படின்னா நீங்க கீழே சாட்ல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணலாம். இல்ல நீங்க அந்த டைமுக்கு உட்காந்து அட்டன் பண்ண முடியலனாலும் லேட்டரா கூட நீங்க இந்த வீடியோ ஓபன் பண்ணி அந்த டெஸ்ட் 25 கொஸ்டினும் அட்டன் பண்ணிருங்க. ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆசாரக்கோவையின் ஆசிரியர் டேஷ். கபிலர், நல்லந்துவனார், பெருவாயின் முள்ளியார், ஔவையார். ஆசாரக்கோவை அப்படிங்கிற அந்த நூலோட ஆசிரியர் பெயர் என்ன? ஆப்ஷன் சி, பெருவாயின் முள்ளியார் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பொருந்தாதது எது? முத்தேன் அப்படிங்கிறதுல நம்ம அந்த தொகை சொல்ல விரிச்சு எழுதுறது பார்த்தோம் இல்லையா? முத்தேன், முத்தமிழ் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதுல அந்த முத்தேன் அப்படிங்கிறதுல பொருந்தாதது எது அப்படிங்கிறத சொல்லுங்க. கொம்புத்தேன், மாந்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மாந்தேன் அப்படிங்கிறது தான். ஏன்னா முத்தேன்றது என்னது? கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். ஓகே, அடுத்த கொஸ்டின், தாள் என்பதற்கு டேஷ் என்ற பொருள். இது கோடிட்ட இடம். ஓகேவா? காகிதம், அழைத்தல், கண், நாக்கு. தாள் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, நாக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா நாவை அசைத்து பாடுவதால அதற்கு தாலாட்டு அப்படிங்கிற பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் இல்லையா? அடுத்த கொஸ்டின், வாழை பிளஸ் இலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். வாழை இலை, வாழை இலை, வாழை இலை, வாழை இலை, அப்புறம் வாலி இலை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வாழை இலை அப்படிங்கிறது தான். ஓகேவா? மற்ற மூணும் வராது. ஸோ பிரித்து சேர்த்து எழுதுக ரொம்பவே முக்கியம். அதுல இருந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது? எதிர்ச்சொல். உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் டேஷ். மறைந்த, நிறைந்த, குறைந்த, தோன்றிய. உதித்த அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான எதிர்ச்சொல் என்னது? மறைந்த. ஆப்ஷன் ஏ தான். ஓகே, அடுத்த கொஸ்டின், பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் டேஷ். பழமொழி 400, நன்னூல், சிறுபஞ்ச மூலம், திருக்குறள்.
பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது என்னது? நன்னூல் நூற்பா. ஆப்ஷன் பி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். பொருந்தாதது எது? மகர சங்கராந்தி அப்படிங்கிறது எதோட தொடர்புடையது? அதுல பொருந்தாதது எது? ஆந்திரம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான். அது பொங்கல் பண்டிகை ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாதிரி பெயர் சொல்லி அழைப்பாங்க இல்லையா? ஸோ அதுல வந்து மகர சங்கராந்தி அப்படிங்கிற அந்த பெயர் வந்து எந்தெந்த மாநிலங்கள்ல அழைக்கப்படுது, அதுல எது பொருந்தாதது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ராஜஸ்தான் அப்படின்னு தான். ஓகேவா? மற்ற 3 இடங்கள்லையும் மகர சங்கராந்தி அப்படின்ற பெயர்ல இந்த பொங்கல் பண்டிகை அழைக்கப்படும். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் டேஷ் கட்டுவர்? செடி, கொடி, தோரணம், அலங்கார வளைவு. விழா காலங்கள்ல அந்த வீட்டோட முன்புறத்துல என்ன மாவிளையால என்ன கட்டுவாங்க? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தோரணம். ஓகேவா? மாவிளையால் தோரணம் கட்டுவர். ஓகே, அடுத்த கொஸ்டின். சிற்பக்கலை வடிவமைப்புகள் டேஷ் வகைப்படும்? 5, 3, 4, 2. சிற்பக்கலை வடிவமைப்புகள் டேஷ் வகைப்படும்? மாமல்லபுரம் லெசன் இருக்கு இல்லையா, மனம் கவரும் மாமல்லபுரம், அதுல வந்து இந்த சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும்னு கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால நோட் பண்ணிக்க சொன்னா அதுல இருந்து பொருந்தாததெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து நமக்கு கோடிட்ட இடம் கேட்டிருக்காங்க. சிற்பக்கலை வடிவமைப்புகள் டேஷ் வகைப்படும்? இதுக்கான ஆன்சர், நிறைய டைம் எடுத்துக்காதீங்க சரியா? கொஸ்டினுக்கு வந்து மோஸ்ட்லி கம்மியான டைம்ல ஆன்சர் பண்ண பாருங்க. ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்க 100 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணாதான், ரொம்ப ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணாதான் உங்களால அந்த மேக்ஸையும் ஜிகேக்கும் வந்து டைம் எடுத்து உங்களால நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். 4 வகைப்படும் அது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷ் மயங்கொலி எழுத்துக்கள் உள்ளன? 6, 8, 7, 9. மொத்தம் எத்தனை மயங்கொலி எழுத்துக்கள் இருக்கு? மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? ஆப்ஷன் 8 எழுத்துக்கள். ஓகேவா? என்னென்ன? சரி, ந, 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 ழ, ல, ல, இன்னொன்னு என்னது? ர, ந. ஸோ இந்த 8 எழுத்துக்கள் தான் என்னது? மயங்கொலி எழுத்துக்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின். பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க? இலை, இலை. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. பொருள் வேறுபாடு. ஓகேவா? இலை, இலை அப்படிங்கிற இந்த சொல்லுக்கான பொருள் என்னன்னு சொல்லுங்க. செடியின் இலை, நூல் இலை, மெலிந்து போதல், செடியின் இலை, நூல் இலை மெலிந்து போதல், செடியின் இலை மெலிந்து போதல். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி நியூஸ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து புரிஞ்சு ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? மனப்பாடம் பண்ற பகுதி வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ நீங்க வந்து நல்லா படிக்கும் பொழுதே நிறைய விஷயங்களை புரிஞ்சு ஆன்சர் பண்ற ஒரு ஸ்டேட் தான் இப்போ இருக்கு. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஏன் அப்படின்னா இப்ப பாருங்க, செடியின் இலை இது கரெக்ட். இலை வந்து இலைத்தல், மெலிந்து போதல் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இந்த எத்தனை பேர் வந்து ஆப்ஷன் பி போட்டீங்க?
மெலிந்து போதல் செடி நிலைன்னு இந்த மாதிரி மாறி இருக்கிறத போடக்கூடாது. ஏன்னா இங்க இலை கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு நேரா ஃபர்ஸ்ட் உள்ள ஆன்சர் வரணும், இலைனா அதுக்கு அடுத்த ஆன்சர் வந்து வரணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் மாறி இருந்து எத்தனை பேர் பி போட்டிங்களோ இதெல்லாம் தப்பு. ஸோ நீங்களாம் என்ன பண்ணணும்னா இன்னுமே கொஸ்டினை கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். ஓகேவா? செடி நிலை அப்புறம் மெலிந்து போதல். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆசார கோவையின் பா வகை என்ன? வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா? ஆசார கோவையின் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வெண்பா தான். ஓகேவா? எத்தனை வெண்பாக்களை கொண்டது அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கொடுங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, மயங்கொழி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இதுல வந்து இந்த இன், ந, அப்புறம் ல இதுல எல்லாம் வந்து மாறுதல் இருக்கு ஒவ்வொரு வாக்கியத்திலையும். சரியா? ஸோ அதுல வந்து எது சரியானது வரும் அப்படின்னு பார்த்துட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏபிசிடில எது கரெக்ட்? ஸோ இங்க பாத்தீங்கன்னா எண் அப்படிங்கிறது வந்து நம்பரை குறிக்கக்கூடியது, எண் அப்படிங்கிறது தான் எண்ணை குறிக்கக்கூடியது, அதாவது நம்மளை குறிக்கக்கூடியது. ஸோ வந்து அப்ப இது வரவே செய்யாது. ஓகேவா? இந்த எண் வந்து தப்பு. அடுத்தது பாருங்க, மலர்கள். மலர்கள்ல எந்த ல வரும் அப்படின்னா இந்த ல இதான் வரும், இந்த ல எல்லாம் வராது. அடுத்தது மனம் அப்படின்னும் பொழுது எந்த ந வரும்? 2 சொல்லி ந வருமா, 3 சொல்லி ந வருமா? இப்ப மனம் அப்படின்ற அந்த சொல்லுக்கான பொருள் தெரியணும். இது இந்த மனம் வந்து உள்ளம் அப்படிங்கிற பொருள்ல இருக்கும். இந்த மனம் தான் என்னது? அந்த ஸ்மெல் இருக்கு இல்லையா, அதை குறிக்கக்கூடியது. அப்ப நமக்கு என்ன வரணும்? ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வானம் பனி, வானம் பனி. ஸோ இதை வந்து பொருத்தி என்ன சரியான ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லுங்க. ஆகாயம், குளிர்ச்சி, வேலை, வெடி. இதை சரியான பொருளோடு பொருத்தி என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத சொல்லுங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வானம் அப்படின்னும் பொழுது என்ன வரும்? வெடி அப்படிங்கிற பொருள்ல வரும். இந்த வானம் பார்த்தீங்கன்னா ஆகாயம் அப்படிங்கிற பொருள்ல வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு வந்து 4, பனி அப்படின்னும் பொழுது இது என்ன பனி? வேலையை குறிக்கக்கூடியது, 4 3ன்னு வரும். அடுத்தது வானமுக்கு வந்து 1 வரும். இந்த பனி வந்து குளிர்ச்சி குறிக்கக்கூடியது, அதாவது ஸ்னோ இருக்கு இல்லையா, அதை குறிக்கக்கூடியது. அப்ப இதுக்கு 2 வரும். அப்ப 4 3 1 2 ஆப்ஷன் சி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். சரியான தொடர் எது? கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில், கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும், மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன், மறையும் காலையில் கதிரவன் உதித்து மாலையில். ஸோ இதுல எது சரியான தொடர்? இதுக்காக தான் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஸ்கூல் புக்கை படிக்கும் பொழுது என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வாக்கியங்களையும் உள்வாங்கி படிக்கணும். இந்த மாதிரி எதையாவது மாத்தி மாத்தி கொடுத்து உங்களுக்கு சரியான சொற்றொடர் வந்து கேட்பாங்க. அப்புறம் வந்து புக்ல இருக்கிற ஏதாவது ஒரு வரியை எடுத்துட்டு அதுல வந்து நிறுத்தற்குறி எல்லாம் போட்டு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமா படிச்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டு போன மரத்தை காண டேஷ் தரும். அயர்வு, கனவு, சோர்வு, துன்பம்.
இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா என்னது, துன்பம் அப்படிங்கிறது தான். ஏன்னா பச்சை பசேல் அப்படின்ற அந்த வயலை பாக்குறதுக்கு, பச்சை பசேல்னு அந்த கிரீன் கலர்ல அந்த வயலை பாக்குறதுக்கு இன்பம் தரும். அது மாதிரி பட்டு போன மரத்தை காண என்னது, துன்பம் தரும். அது கிட்டத்தட்ட எதிர்ச்சொல் தான். ஆனா எதிர்ச்சொல்னு கேட்காம ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, கலைச்சொல் தருக. கலைச்சொல் நான் நிறைய தடவை சொல்லிட்டே இருக்கேன், உங்களுக்கு 15 வினாக்கள் இருக்கு, அதனால ரொம்ப கவனமா படிங்க. ஓகேவா? ஸ்கல்ப்சர்ஸ் இந்த சொல்லுக்கான கலைச்சொல் வந்து என்ன? பாரம்பரியம், கோவில்கள், சிற்பங்கள், சில்லுகள். சில்லுகள் கிடையாது, தப்பா போடுறீங்க. சில்லுகள்னா சிப்ஸ் வரும் இல்லையா, அதுதான். சிற்பங்கள் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேவா? ஸ்கல்ப்சர்ஸ்னா என்னது, சிற்பங்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கலைச்சொல் தருக. வெல்கம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? நல்வாழ்த்துக்கள், நற்பண்பு, வணக்கம், நல்வரவு. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் வேணாம். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, நல் வரவு அப்படிங்கிறது தான். நல் வாழ்த்துக்கள் கிடையாது, நல் வரவு தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொருள் பிளஸ் உடைமை, பொருளுடை பிளஸ் டைமை, பொருள் பிளஸ் லுடைமை, பொருள் பிளஸ் லுடைமை. இந்த லூவை நம்ம பிரிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? இல் பிளஸ் ஊ அப்படின்னு பிரியும். அப்ப பொருள் பிளஸ் உடைமை அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் இதனுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின். இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. கொடுத்திருக்கிறதுல எது வந்து சரியான அந்த ஒரு சென்டென்ஸ் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? உள்ளுவது உயர்வுள்ளல் எல்லாம் மற்றது தள்ளாமை தள்ளினும் நீர்த்து. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. உயர்வுள்ளல் உள்ளுவது எல்லாம் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. உள்ளுவது உயர்வுள்ளல் எல்லாம் மற்றது தள்ளாமை நீர்த்து தள்ளினும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா என்னது, ஆப்ஷன் பி தான். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். மாடு என்ற சொல்லுக்கு டேஷ் என்று பொருள். விலங்கு, அன்பு, உழவு, செல்வம். மாடு அப்படிங்கிறது என்னது, செல்வத்தை குறிக்கிறது. மாடுன்ற சொல்லுக்கு செல்வம் என்று பொருள். ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் டேஷ் என்று கொண்டாடப்படுகிறது. தைப்பொங்கல், மகர சங்கராந்தி, லோரி, உத்தராயன். கொஸ்டின் சரியா தெரியலையா? ஒரு நிமிஷம். இப்ப தெரியும்னு நினைக்கிறேன். பஞ்சாப் அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்துல டேஷ் என்று கொண்டாடப்படுகிறது. தைப்பொங்கல், மகர சங்கராந்தி, லோரி, உத்தராயன்.
இதுக்கு நான் வந்து உங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன், பஞ்சாப்ல லாரி ஃபேமஸ், பஞ்சாப் சிங்ஸ் வந்து நிறைய லாரிஸ் ஓட்டுறத பார்த்திருப்போம். ஸோ ஆப்ஷன் சி ஓகேவா, லோரி அதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. நந்தவனம், பண், பார், நட்டல் இதுக்கான பொருளோட பொருத்தி உலகம், நட்பு கொள்ளுதல், பூஞ்சோலை, இசை. ஸோ இது இல்ல எது எதோட பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆன்சர் வரும்ன்றத சொல்லுங்க. ஓகே, நந்தவனம் அப்படின்னா என்னது, பூஞ்சோலை. பண்ணுனா இசை, பார்னா உலகம், நட்டல்னா நட்பு கொள்ளுதல். அப்படியே சொல்லுங்க. ஒண்ணுக்கு வந்து 3, 4, பார்னா உலகம் 1, அப்புறம் நட்டல்னா நட்பு கொள்ளுதல் 2. அப்ப 3, 4, 1, 2 ஆப்ஷன் பி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, இந்த பொறுத்துக பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ஆன்சர் தெரியும் ஆனா எடுத்து எழுதும்பொழுது தப்பா சூஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா, ஷேடிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். மோஸ்ட்லி நீங்க எப்பெல்லாம் டெஸ்ட் எழுதும் பொழுதே ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல தப்பு பண்றவங்களாம் இருக்கீங்க. ஓகேவா, சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தாலாட்டு டேஷ் இலக்கியங்களுள் ஒன்று. நாட்டுப்புற சங்க வாய்மொழி காப்பிய. நாட்டுப்புற இலக்கியம், சங்க இலக்கியம், வாய்மொழி இலக்கியம், காப்பிய இலக்கியம். இந்த தாலாட்டு வந்து எதுல சேர்ந்தது? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி வாய்மொழி இலக்கியம் தான். ஏன்னா நாவை அசைத்து பாடக்கூடிய பாடல், அதனால என்னது வாய்மொழி இலக்கியத்தை சார்ந்தது. ஓகே, அடுத்த கொஸ்டின் 25வது கொஸ்டின், அந்த லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன? திருவள்ளுவர் ஆண்டு டேஷ் நாளில் தொடங்குகிறது. தை முதல் நாள், தை இரண்டாம் நாள், மார்கழி இறுதி நாள், மார்கழி முதல் நாள். இதுக்கான ஆன்சர் என்ன சொல்லுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் நாள்னு கேட்டா தை இரண்டாம் நாள்னு போனோம். திருவள்ளுவர் ஆண்டு எப்ப தொடங்குதுன்னு கேட்டா என்னது, தை முதல் நாள்ல தொடங்குது. ஆப்ஷன் ஏ தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். எதை பேஸ் பண்ணி? நியூ சிலபஸை பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த 25 கொஸ்டினுக்கு நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் ஆன்சர் ரைட்டா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட மார்க்ஸை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஸோ வந்து அடுத்தடுத்த வீடியோஸோட உங்களுக்கு அப்டேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து வேணும் அப்படின்னா நீங்க வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு மிஸ் ஆகாம வரும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா உங்களை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம், அதாவது பர்டிகுலரா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கேகுரு அகாடமி. தேங்க்யூ.